குரூப் 4 தேர்வு வினாத்தாளில் பொது தமிழ் வினாத்தாள்கள் மிக மிக கடுமையாக இருந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டம் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி. போராட்டம் நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகர காவல் ஆணையர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். குரூப் 4 தேர்வு வினாத்தாள் தொடர்பான மதுரை காவல் ஆணையர் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தமிழ் மொழி வினாத்தாள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் போராட்டம் நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் குரூப் 4 தேர்வு நடைபெற்று முடிந்தது. அந்த குரூப் 4 தேர்வில் தமிழ் பாடத்திற்கான வினாத்தாள் மிக மிக கடுமையாக இருந்ததாகவும் பல கேள்விகள் அவுட் ஆஃப் சிலபஸ், அதாவது 10ஆம் வகுப்பிற்குள் கேட்காமல் அதை தாண்டி வெவ்வேறு பாடங்களிலிருந்து கேட்கப்பட்டதாகவும் மாணவர்கள் தரப்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் காரணமாக சமீபத்தில் நடைபெற்ற அந்த குரூப் 4 தேர்வை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக புதிதாக மீண்டும் குரூப் 4 தேர்வை நடத்த வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மறுதினம், மதுரை பழங்காநத்தம் பகுதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே மதுரை மாநகர காவல் சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சியை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது, காவல்துறை சார்பில் உரிய அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே தடையை மீறி இந்த போராட்டத்தை நடத்த முற்பட்டால் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மதுரை மாநகர காவல்துறை சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இந்த போராட்டத்தில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டாம் என்று காவல்துறை வலியுறுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதிய தேர்வர்கள் இந்த தேர்வு தாள் என்பது நியாயமான முறையிலே இல்லை, இது விதிமுறைகளை மீறிய வகையிலே இருக்கின்றது. எனவே டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் இதில் உரிய கவனம் செலுத்தி இந்த தேர்வை ரத்து செய்து மீண்டும் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.